அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 16 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் மக்கள் தரும் அனைத்து மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதுவரை நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் 7,23,000 மனுக்கள் தீர்வு காணப்பட்டுள்ளது. பெறப்பட்ட 14,54,517 மனுக்களில் 7,23,482 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டது. இரண்டாவது அறிவிப்பு: குரூப் 2 தேர்வுக்கான 3வது கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு வரும் 23ஆம் தேதி நடைபெறும் என TNPSC அறிவித்துள்ளது. இதற்கு அழைக்கப்பட்டுள்ள தேர்வர்களின் பட்டியல் தேர்வாணையத்தின் இணையதளத்தில் tnpsc.government.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. மூன்றாவது, தசரா தீபாவளியை முன்னிட்டு மைசூரிலிருந்து நெல்லை, காரைக்குடி மற்றும் ராமநாதபுரத்திற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. தசரா தீபாவளி கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு வாராந்திர சிறப்பு ரயில்கள் இயக்கம். இன்று முதல் நவம்பர் 24ஆம் தேதி வரை மைசூரிலிருந்து நெல்லைக்கு வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கம். செப்டம்பர் 18 நவம்பர் 23ஆம் தேதி வரை மைசூரிலிருந்து காரைக்குடிக்கு வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கம். இன்று முதல் அக்டோபர் 27ஆம் தேதி வரை மைசூரிலிருந்து ராமநாதபுரத்திற்கு வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படும். நான்காவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நவம்பர், டிசம்பர் மாதங்களில் அடுத்தடுத்த புயல்கள் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஒடிசா மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் அடுத்த 2 தினங்களில் கடந்து செல்லக்கூடும். மேலும் தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இடிமின்னலுடன் கூடிய பலத்த காற்றானது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மேலும் 16ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இடியுடன் பலத்த காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். குறிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதேபோல வரும் 17ஆம் தேதி கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: தமிழ்நாடு முழுவதும் நேற்று நடைபெற்ற லோக் அதாலத் மூலம் 90,000 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. 90,000 வழக்குகள் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 718 கோடி ரூபாய் நிவாரணமும் வழங்கப்பட்டது. ஆறாவது அறிவிப்பு: அரசு பள்ளிகளில் திறன் திட்டத்தில் பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வுக்கு தனி வினாத்தாள்களை தயாரித்து வழங்குவதற்கு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. மாநில பாடத்திட்டத்தில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள திறன் திட்டம் சிறப்பாக செயல்படுவதற்கான பணிகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன்படி இந்த திட்டத்தில் அடையாளம் காணப்பட்ட மாணவர்களுக்கான வரவுள்ள காலாண்டு தேர்வுகளில் திறன் பாட புத்தகம் சார்ந்த வினாத்தாள்கள் தயாரித்து வழங்கப்பட உள்ளன. இந்த வினாத்தாள்களின் மொத்த மதிப்பெண்கள் வழக்கமான காலாண்டு தேர்வு வினாத்தாள்களின் மதிப்பெண்களுக்கு சமமாக இருக்கும். ஏழாவது அறிவிப்பு: ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுவதற்கு பள்ளிக் கல்வித்துறையின் அனுமதி பெற தேவையில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது பணியிலுள்ள ஆசிரியர்கள் துறை அனுமதி பெற அவசியமில்லை என முதன்மை கல்வி அலுவலர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். பணியில் உள்ள ஆசிரியர்கள் கட்டாயம் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றமும் அண்மையில் உத்தரவிட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: பிரேத பஸ்னை அறிக்கையை ஆன்லைனில் பதிவிறக்கம் செய்யும் வசதியை கொண்டுவர தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த அறிக்கைகளை நீதிமன்றம் மற்றும் போலீசார் மட்டுமே பதிவிறக்கம் செய்ய அனுமதி வழங்கப்படவும் உள்ளது. பாதுகாப்பு கருதி இறந்தவர்களின் குடும்பத்தினர் பதிவிறக்கம் செய்ய அனுமதி வழங்கப்படவில்லை. ஒன்பதாவது அறிவிப்பு: மேக்ஸி கேப் வேன்களை மினி பேருந்துகளாக மாற்ற தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. 25 கிலோமீட்டர் வழித்தடத்தில் மேக்ஸி கேப் வேன்களை பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மலை, கிராம பகுதிகளில் வேன்கள் மினி பேருந்துகளாக மாற்றப்படும். கிராமங்களில்
பொது போக்குவரத்தை எளிமைப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. முதல் கட்டமாக 2000 வேன்களை மினி பேருந்துகளாக இயக்க திட்டமிட்டுள்ளது. வேன்களை மினி பஸ்ஸாக இயக்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் அனுமதியும் பெறலாம். 10வது அறிவிப்பு. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியை ஏடிஎம் மூலம் பெறும் வசதியை தீபாவளிக்குள் நடைமுறைக்கு கொண்டு வர ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் அடுத்த மாதம் 10ஆம் தேதி தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சரான மன்சுக் தலைமையில் ஆலோசனை கூட்டமும் நடைபெற உள்ளது. 11வது அறிவிப்பு. வராக்கடன் அதிகரிப்பை தடுக்கும் வகையில் செல்போன்களுக்கு வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாதவரின் செல்போனை முடக்க நடவடிக்கை எடுக்க நிதி நிறுவனங்களுக்கு ரிசர்வ் வங்கி அனுமதி அளிக்க உள்ளதாக தெரிகிறது. கடனை கட்டத் தவறினால் செல்போன் செயலிழக்க செய்யப்படும் என்றும் தெரிகிறது. எனினும் முடக்கப்படும் செல்போனில் தனிப்பட்ட தகவல்களின் ரகசியம் காக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் ரிசர்வ் வங்கி வலியுறுத்தியுள்ளது. 12வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் முந்திரி சாகுபடி பரப்பு மற்றும் உற்பத்தியினை மேலும் அதிகரித்து முந்திரி சாகுபடி செய்யும் உழவர்கள், முந்திரி தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாத்திட தமிழ்நாடு முந்திரி வாரியம் எனும் தனி அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சரான MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். 13வது அறிவிப்பு. உழவன் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ரயில்கள் செப்டம்பர் 17 முதல் தாம்பரத்திலிருந்து புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக தற்காலிகமாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. எழும்பூர் தஞ்சை, எழும்பூர் கொல்லம் ரயில்கள் இனி தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. 14வது அறிவிப்பு. தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை 30ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநராக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தொழில் பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு பயிற்சி கட்டணம் இல்லை எனவும் கல்வி உதவித்தொகையாக மாதம் 250 ரூபாய் வழங்கப்படும் எனவும் தமிழக அரசு வழங்கும் விலையில்லா மிதிவண்டி, விலையில்லா சீருடை, விலையில்லா ஷூ, விலையில்லா பயிற்சிக்கான கருவிகள், கட்டணமில்லா பேருந்து வசதி இவை அனைத்துமே வழங்கப்படும். 15வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் திருத்தப்பட்ட பட்டியலை நடைமுறையில் உள்ள பட்டியலுடன் ஒப்பிடும் பணிகளை செப்டம்பர் 26ஆம் தேதிக்குள் முடிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவு அளித்துள்ளது. தமிழகத்தில் 20 ஆண்டுகளுக்கு முந்தைய வாக்காளர் பட்டியலுடன் ஒப்பிடும் பணி தீவிரமடைந்துள்ளது. வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக அரசியல் கட்சிகளுடனும் ஆலோசனை கூட்டங்களை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தியுள்ளது. கடைசியாக 16வது அறிவிப்பு. வாகனங்களுக்கான அபராத நிலுவைத் தொகையை செலுத்தினால்தான் இன்சூரன்ஸ் புதுப்பிக்க முடியும் என்ற புதிய நடைமுறையை சென்னை மாநகர காவல்துறை கொண்டு வந்துள்ளது. நேரடியாக சென்றாலும் ஆன்லைன் மூலமாக புதுப்பிக்க முயன்றாலும் அபராத தொகையை செலுத்தினால் மட்டுமே இனி இன்சூரன்ஸை புதுப்பிக்க முடியும். பலரும் அபராத தொகையை செலுத்த முன் வராததால் போக்குவரத்து விதிமீறலுக்காக விதிக்கப்பட்ட அபராத நிலுவை 300 கோடி வரை செலுத்தப்படாமல் உள்ளதால் நிலுவைத் தொகையை வசூல் செய்யும் பொருட்டு காப்பீட்டு நிறுவனங்களுடன் சேர்ந்து சென்னை மாநகர காவல்துறை இந்த அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இந்த 16 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.